கொஞ்ச நாளா இல்லாததையும் பொல்லாததையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், அம்மா 1961 இருந்து 80 வரைக்கும் 127 படங்கள் நடிச்சாங்க. உச்சத்துல கதாநாயகியா இருந்தாங்க. அம்மா கிட்ட இல்லாத சொத்தா, பணமா, வசதியா? அவங்கள பார்த்து என்னெல்லாம் பேசுறாங்க. ஆட்சிக்கு வந்ததும் சம்பாதிக்கிறதும் சொல்றதும் திமுகவோட வேலை, அது அதிமுகவோட வேலை இல்ல. 127 படங்கள் நடிச்ச அம்மா எங்க? வெறும் 75 படங்களுக்கு வசனம் எழுதின கருணாநிதி எங்க? கருணாநிதி குடும்பத்துக்கு எங்கேந்து வந்தது இவ்வளவு பணம்? நீங்களே சொல்லுங்க. ஹீரோயினா நடிச்சவங்களுக்கு அதிக சம்பளமா, இல்ல வசனகர்த்தாக்கு அதிக சம்பளமா? ஏழை குடும்பமா இருந்த கருணாநிதி குடும்பம் இன்னைக்கு தமிழ்நாட்டையே சொந்தம் கொண்டாடுது. இந்த அளவுக்கு அவங்க எப்படி சம்பாதிச்சாங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. கருணாநிதி விட பெரிய எழுத்தாளர் கண்ணதாசன் ஐயா, கருணாநிதி விட EVKS சம்பத் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் நெருக்கமானவர், திமுக மூத்தவர். கருணாநிதியை வச்சு படம் எடுத்த AVM செட்டியார் அந்த காலத்திலேயே கோடீஸ்வரர். கருணாநிதிக்கு உதவி செஞ்ச புரட்சி தலைவர், உச்ச நடிகர். இன்னைக்கு அந்த கண்ணதாசன் குடும்பம், EVKS குடும்பம், பெரியார் குடும்பம், அண்ணா குடும்பம், AVM செட்டியார் குடும்பம் எங்க இருக்கு? கோபாலபுரம் குடும்பம் எங்க இருக்கு? என்ன ஆஸ்தி, அந்தஸ்து, அதிகாரத்தோட அவங்க வாழ்றாங்க? எங்கேந்து வந்தது இவ்வளவு சொத்து? பணமே வாங்காம புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் சம்பளம் வாங்காம ஓசியில படம் நடிச்சு கொடுத்தாங்க. எங்கள் தங்கம் படம் அது சூப்பர் ஹிட் ஆனதுனால இந்த கருணாநிதி குடும்பம் திவாலா ஆகாம இன்னைக்கு இருக்காங்க. இவங்க எல்லாரும் அம்மாவை பத்தி பேசலாமா? எப்படி வந்தது இத்தனை லட்சம் கோடி? எப்படி வந்தது கருணாநிதிக்கும் அவர் குடும்பத்துக்கும் இத்தனை லட்சம் கோடி? சக்கரை தின்ன எறும்பும் சாக்க தின்ன கரையானும் தான் வந்து சாட்சி சொல்லணும். நம்ம இத்தனை கேள்வி கேட்கிறோமே, இதுக்கெல்லாம் திமுக காரங்க பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. சம்பந்தமே இல்லாம இந்த நியூஸ் எல்லாம் மறையணும்ன்றதுக்காக, இந்த நியூஸ் புதைக்கணும்ன்றதுக்காக ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னு ஏதோ ஒரு மூலையில போய் ஹிந்தியை எதிர்த்து போராடுவாங்க. தெரியாம தான் கேட்கிற. ஸ்டாலின் ஹிந்தியை எதிர்க்கிறோம், ஹிந்தியை எதிர்க்கிறோம், ஹிந்தியை எதிர்க்கிறோம் சொல்றாரு. ஸ்டாலினால நாங்க தமிழ வளர்த்தோன்னு சொல்ல முடியுமா? கருணாநிதி கனிமொழியை தவிர எந்த மொழியையும் வளர்க்கல. அந்த கனிமொழியையும் ஸ்டாலின் வளர்க்கல. தமிழே தெரியாத ஒருத்தர் தமிழ் மொழிய வளர்க்க போறாரா? நேத்து சிவகாசியில மீட்டிங், சிவகாசிக்கு போயிட்டு வர அங்க ஒரு போஸ்டர் பார்த்த. எங்கள் மாமன்னரேன்னு எழுதுறதுக்கு பதிலா திமுக கார எங்க மாமனாரேன்னு போஸ்டர் அடிச்சிருக்கான். முதல்ல திமுக காரனுக்கு தமிழ் கத்து கொடுக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் இவங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கத்து கொடுக்கலாம். இந்த கொத்தடிமை கும்பலுக்கு அடுத்த தலைவர் வந்துட்டாராமா. சின்னவர் அண்ணா சமைச்ச சோத்த திருடி தின்னவர் உன் தாத்தா, அத நல்லா மின்னவர் உங்க அப்பா. அந்த வகையில வேணும்னா இவர் சின்னவர் ஆவார். இந்த சின்னவர் கிட்ட பத்திரிகை நண்பர்கள் போய் மைக்கு நீட்டினா, எனக்கு மதம் எல்லாம் பெரிய விஷயம் இல்ல, எனக்கு எல்லா மதமும் சம்மதம்னு பேசுவாரு. ஆனா கிறிஸ்துமஸ் விழாக்கு போனா நான் கிறிஸ்டியனா இருக்கிறதே பெருமைன்னு பேசுவாரு. அதே ரம்ஜான் நோன்பு நிகழ்ச்சிக்கு போனா நான் இஸ்லாமியர்களின் சகோதரன், நான் நாகூர் ஹனீஃபா மடியில தான் வளர்ந்தேன்னு பேசுவாரு. அதே தேர்தல் சமயத்துல எங்களுக்கு ஹிந்து மதம் மேல பற்று இருக்கு, எங்க அம்மா கோவிலா போவாங்க, நாங்க நிறைய கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம்னு பேசுவாங்க. இப்படி மேடைக்கு கிறிஸ்டியன், பிரியாணிக்கு முஸ்லிம், ஓட்டுக்கு ஹிந்துவா மாறுற பச்சோந்தி தான் நம்ம பால் டாயில் பாய் உதயநிதி. நான் தம்பி பால் டாயில்னு கூப்பிட்டா அவருக்கு ரொம்ப கோபம் வருது. என்ன பண்றது, நான் பால் டாயில் அடிச்சாலே கூகுள்ல அவர் போட்டோ தான் வருது,
வேற எப்படி கூப்பிட முடியும்? அவரை நான் ரொம்ப நாளா ஒரு சவால் விட்டுருக்கேன் அவருக்கு. நீட் ரகசியத்திலிருந்து உங்க குடும்பம் ரகசியம் வரைக்கும் விவாதிக்க தயாரா ஒரே மேடையில நேருக்கு நேர் விவாதிப்போன்னு. உங்க கூட விவாதிக்கிறதுக்கெல்லாம் எங்க தலைவர் எல்லாம் தேவையில்லை, நான் போதும், வாங்க விவாதிக்கலான்னு கூப்பிடுறேன். யாரோ சூடு சொர்ணம் இருக்கிற திமுக காரன் போய் உதயநிதி கிட்ட கேட்டிருக்காரு, இப்ப விந்தியா அப்படி கூப்பிடுறாங்களே, நீங்க போய் பேசலாமே, பதில் சொல்லலாமேன்னு. நான் நடிகைக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு தெனாவட்டா சொல்லியிருக்காரு உதயநிதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.